கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். எபினேசரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மக்கு நன்றி. ஆபிரகாமின் தேவனே மெய் துதிக்கிறோம். அப்பா, ஈசாக்கின் தேவனே மெய் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மெய் துதிக்கிறோம். அப்பா, ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்காக பாடுகளை துக்கங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே மரண பரியந்தம் சென்று சிலுவையில் ஜெயித்த எங்கள் ஆண்டவரே தேவனே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆவியானவரே மக்கு நன்றி. மேக ஸ்தம்பமே மெய் துதிக்கிறோம். புகலிடமே மக்கு நன்றி. அப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவரே மெய் துதிக்கிறோம். துதிகளுக்கு பயப்படத்தக்க தெய்வமே மெய் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மெய் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கண்மலையே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே, காருண்யமே மெய் துதிக்கிறோம். மெய் போற்றுகிறோம். மெய் வாழ்த்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஏசையா. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா இன்னும் ஆர்வமா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசர் இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஏசையா. ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஏசையா. ஆராதனை 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 ஏகோவா
நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. நல்லவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் கூடுகையும் உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் மகிமைப்படுவீராக. ஆவியானவருடைய கரம் எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்களை நடத்தட்டும்பா. உண்மையாய் கருத்தாய் உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை தொழுது கொள்ள, உம்மை உயர்த்தி பாட நீங்கள் உதவி செய்யுங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 368வது பாடல். எல்லாரும் நாம் கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன்,
பிரகாசமடைகின்றே, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசமடைகின்றே, நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசமடைகின்றே, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசமடைகின்றே, துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என்னாவில் எந்நேரமும். துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என்னாவில் எந்நேரமும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசமடைகின்றே, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசமடைகின்றே, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசமடைகின்றே, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசமடைகின்றே, தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பாயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பாயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், யெகோவா தேவன் பார்த்து கொள்வீர், பார்த்து கொள்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றே. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி,
எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வலக்கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வலக்கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை
உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உன் கை, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உன் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. இடப்பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. என் இடப்பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, எந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தரே, மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மை துதிக்கிறோம் அப்பா. சகலத்தையும் படைத்தவரே, மை துதிக்கிறோம். எங்களை போதித்து நடத்துகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிமையானவரே, உமக்கு நன்றி. கிருபையுள்ளவரே, மை துதிக்கிறோம். பரிசுத்த ராஜனே, மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ளவரே, மை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, மை துதிக்கிறோம். மகிமைக்குரிய தெய்வமே, மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி. பரிசுத்தரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உன்னதமானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உயர்ந்தவரே, மை துதிக்கிறோம். நல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. வல்லவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. சர்வ சிருஷ்டிகரே, மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை இல்லவரே, மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி. கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே.
கிருபையுள்ளவரே மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மை துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி. வல்லவரே மக்கு நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே மை துதிக்கிறோம். ஆவியானவரே மை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வல்லமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி. நல்லவரே மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மை துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட இருப்பவரே மக்கு நன்றி. எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமே மக்கு நன்றி. ஆவியானவரே மை நாங்கள் போற்றுகிறோம். மை நாங்கள் உயர்த்துகிறோம். மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய மனவாளரே மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாதார வழியே மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு விடுதலையை தந்தவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே சிலுவையில் வெற்றி சிறந்த தெய்வமே மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தின தெய்வமே மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமம் மேலானது ஆண்டவரே. அதிசயமான நாமத்தை உடைய தெய்வமே மை நாங்கள் உயர்த்துகிறோம். மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுக்குள்ள உடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். சத்தமாக வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை நம்ம சொல்லி உயர்த்துவோம். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து எல்லா விதமான சிந்தனையை மாற்றிட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். யாவருடைய முழங்கால்களும் அவருடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கக்கூடிய நாமத்தை உடையவர். கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது அதை நான் நிரப்புவேன் சொல்லியிருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி போட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய மகிமையை நம்ம மேலே வெளிப்படுத்துவார். அவருடைய பிரசன்னத்தை நம்மளை உணர வைப்பார். தயவு செய்து எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. அப்பா நீர் ஆச்சரியமாய் எங்களை நடத்தி வருகிற உம்முடைய தயவிற்காய் நன்றி சொல்கிறோம். அதிசயமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் எல்லாரும் கைகளை தட்டி நம்ம உற்சாகமா நம்ம பாடுவோம். ஆண்டவருடைய மகிமை நம்ம மேல வெளிப்படுகிற ஒரு நேரம். நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே. எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லலும் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில தாயும் தகப்பனும் நீங்க தான், எங்களை தாங்கும் சுமை தாங்கி நீங்க தான் ஆண்டவரே. நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பை நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன். சமூகத்துல வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே அப்பா, உம் அன்பையே நாடி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு. உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு. உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி. நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி. நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன்
சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் பலன் தரும் புகலிடம் நீரே வேறு ஊன்ற கிருபை செய்தீரே பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேறு ஊன்ற கிருபை செய்தீரே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பே உலகமெங்கும் உமக்காய் வாழ்ந்திடுவே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பே உலகமெங்கும் உமக்காய் வாழ்ந்திடுவே நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவர் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவர் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் அல்லேலூயா 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 ஆவியானவரே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் நடப்பட்ட மரங்களா உம்முடைய அன்பையே நாடி வாழ்கிறவர்களாய் உம்முடைய அன்பையே நம்பிக்கொண்டிருக்கிற எங்கள் மேலே இன்னும் உம்முடைய கிருபையுள்ள கரம் வெளிப்படட்டும் இயேசப்பா இன்னும் உம்முடைய சமூகத்தை பற்றி கொள்ள இன்னும் உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க உம்முடைய மகிமையை இன்னும் நாங்கள் அனுபவிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தேவக்காரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும் ஜெபிக்க போகிற எல்லா ஜெப குறிப்புகள் மேலே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே எலியாவை போல நாங்கள் கருத்தாய் ஜெபிக்க உதவி செய்யுங்க எங்களுடைய ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதிலை நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவக்காரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும்ப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம் இப்பொழுது நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்
சபைக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் வெளிப்படணும். தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்குள்ளேயும் எழுப்புதலை உண்டு பண்ணணும். ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் ஊற்றப்படணும். எல்லா சபைகளுக்குள்ளேயும் தேவனுடைய ஐக்கியம் உண்டாகன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு சகோதரர் ஜெபிக்கும்போது அவரோட இணைந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய வல்லமை நம்மளுக்குள்ள ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிற ஜெப குறிப்பு, நம்ம சபைகளுக்குள்ள என்ன நடக்கணும், எப்படி ஜெபிக்கணும், சபைக்காக எப்படி ஜெபிக்கணும், திறப்பில் நின்று எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சபைக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆதி சபையில் மோசே வழி நடத்தி இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி கூட்டி வரும்போது இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பினால் கர்த்தர் இந்த ஜனங்களை அழிப்பதற்கு அவர் ஆயத்தமாயிட்டார். ஆயத்தமான டயத்தில் இந்த ஜனங்களை வழி நடத்திட்டு வந்த மோசே என்ற அந்த தேவதாசன் இந்த ஜனத்திற்காக தேவனிடத்தில் போய் திறப்பில் நின்று ஜெபிச்சிருக்கிறார். இந்த ஜனங்களை உமக்கன்று ஏற்படுத்தின நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, அந்த வாக்கை நீங்கள் மறந்துடக்கூடாதுப்பா, இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நிறைவேற்றணும், அந்த வாக்கு தத்தத்தை மீறி நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா என்னுடைய பேரை ஜீவ புத்தகத்திலேருந்து எடுத்துருங்க அப்படின்னு இந்த தேவதாசன் அப்படியா ஜெபிச்சிருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த ஜனங்கள் எவ்வளவோ தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவோ அலும்பு பண்ணியிருக்கிறாங்க, கல்லெடுத்து எரியக்கூட போயிருக்காங்க மோசையை. அவரை என்னென்னமோ ஏளனமாலாம் பேசியிருக்காங்க, அற்பமாலாம் நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன் அந்த ஜனங்களுக்காக தேவனுடைய கோவாக்கினை இவங்க மேலே வந்துடக்கூடாதுன்னு திறப்பில் நின்று ஜெபிச்சிருக்கிறார். அதுபோல் நம்ம சபையில் எல்லாரும் ஜனங்களுக்காக, அழியும் ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஆமாம், இந்த முதலாவது ஜெப குறிப்பு, திறப்பில் நின்று அழியும் ஜனங்களுக்காக ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக தந்தையே துதிக்கிறோம். சோதரிக்கிற ராஜா, இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்காக உம்முடைய பாத்தண்டையில் வருகிறோம். சபைக்கு போகிற ஒருவர் கூட கெட்டு போயிடக்கூடாதுப்பா. கர்த்தரை அறிந்து ஆண்டவரே அவர்கள் இடறி விழுந்து ஆண்டவரே தேவ நாமம் தூசிக்கப்படத்தக்கதாக எந்த அசம்பாவிதங்களும் நடவாதபடி கர்த்தர் நீர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஜனங்களுடைய மீறுதல்களை மன்னிங்க, எங்கள் ஜனங்களுடைய மீறுதல்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்கப்பா, துரோகங்களை மன்னிங்க. அவங்க அறியாமல் செய்கிற பாவங்களை மன்னிங்கப்பா. மனம் இரக்கமுள்ளவர் நீர், ஆண்டவரே மனம் இறங்குங்க என் ஜனங்கள் மேல, சபையில் இருக்கிற பிள்ளைங்க மேல உடைய மன இரக்கம் உண்டாகட்டும். முதியோர், பெரியோர், சிறியோர் எல்லார் மேலையும் உடைய பாதுகாப்பு இறங்கட்டும்பா. உடைய பலத்தக்கார பாதுகாத்து கொள்ளட்டும். தீங்கு நாளைக்கு தப்புவீங்கப்பா. ஜனங்களுடைய பாவத்தை அவங்களுக்கு உணர்த்தி பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி கர்த்தர் நீ மீட்டுக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கு என்று தெரிந்து கொண்டு இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னீங்களே, இந்த ஜனங்களை உமக்கன்னு தெரிந்தெடுத்தீங்களே, இந்த ஜனங்களை அழிந்து போவதை நீங்க பார்க்க கூடாதுப்பா. உங்க மனம் திரும்பி ஆண்டவரே உண்மையே ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய. சபைக்குள்ள ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, அவர்களை கெடுக்க நினைக்கிற எந்த சாத்தானின் வல்லமைகளும் வாய்க்காமே போவதாக கர்த்தர் தாமே அக்கினி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த ஜெபக்கிருப்புக்காக யாராவது ஒருத்தர் ஜெபம்.
பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஜெபி கொடுத்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஜனங்களுக்காக நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவர் நரகத்துக்கு போயிடக்கூடாது ஏசப்பா. ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ பேர் நாங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏசப்பா. சபைகளுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், ஜனங்களுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஏசப்பா. பாவத்திலிருந்து மனம் திரும்ப உதவி செய்துங்க. ராஜ்யத்துக்காக போகணும், ராஜ்யத்துக்காக நிற்கணும் உணர்வு உண்டாகும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை தூண்டுற எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும், எல்லா கிரியைகள் அழிக்கப்படட்டும். எங்களை விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், விடுதலோடு ஆராதிக்க உதவி செய்யணும். ஜனங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஜனங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நபர் ராஜ்யத்துக்காக எழும்புகிற பாத்திரங்களா மாற்றுங்க, சிறப்பு ஜெபிக்கிற நபரா மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தரோட ஜனங்களுக்கு செயல்பட்டு ஏசப்பா. உலகத்திலிருந்து எங்களை அந்த பிரிச்சு எடுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு ஆண்டவரே. எங்கள் ராஜ்யத்துக்காக சேர்க்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு ஆண்டவரே. பாவத்திலிருந்து ஜனங்களை பிரித்தெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பாவ கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஜனங்களுக்குள்ள மாற்றம் உண்டாக முடியாது. கர்த்தரோட ஜனங்களுக்கு செயல்பட்டு ஏசப்பா. எல்லா இரு நிலைமைகளும் மாறுபடியாக ஜெபிக்கிறோம். எல்லா இரு நிலைமைகளும் மாறட்டே கர்த்தரே தேவம் பின்பற்ற உதவி செய்ய ஜனங்களுக்குள்ள இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் மகிமையால் நிரப்புங்க, நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தமான உதவி செய்துங்க. ராஜ்யத்துக்காக எழுப்புதலுக்காக நிற்கிற பாத்திரமா நீ மாற்ற முடியாது. நீ அப்படி செய்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. Thank you Jesus. இரண்டாவது ஜெப குறிப்பாக ஏசாயா 60 சொல்லி இருக்கிறது போல ஒரு நாளும் ஓய்ந்திராத சாமக்காரர்களை கர்த்தர் எழுப்பி தரணும். ஆமா, எந்த நேரமும் ஓய்ந்திராமல் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் ஓய்ந்திராம ஜெபிக்கிற பிள்ளைகளை சபைகளை எழுப்பி தரணும் கர்த்தர் அப்படின்னு ஜெபணுமா. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பலோ தந்தையே, துதிக்கிற சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே, உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை நிரப்புவதாக. நிரப்பட்டுப்பா, ஒரு காலம் ஓய்ந்திராத ஒரு சாமக்காரரை நீர் எழுப்பித்தாங்க ஆண்டவரே. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒரு ஜெப வீராங்கனையை வீரர்களை நீங்க எழுப்பித்தாங்க. ஒரு காலம் ஓய்ந்திராத ஆண்டவரே சாமக்காரரை எழுப்பித்தாங்கப்பா. நீங்க எழுப்பித்தாங்க, நீங்க ஆசீர்வதிங்க அம்மே, நீங்க வழி நடத்துங்க. உடைய பலத்தக்கரம் இறங்கட்டு ராஜா. ஓ சீசஸ், ஒரு காலம் ஓய்ந்திராத சாமக்காரரை எங்களுக்கு தாங்க நாங்க எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. நாங்க ஒரு நாள் ஓய்ந்திருக்க கூடாது. எப்பொழுதும் உம்முடைய துதியை சொல்லி ஆண்டவரே உம்மை ஆராதித்து உம்முடைய ஜனங்களுக்காக, தேசத்திற்காக, சபைக்காக ஆண்டவரே ஓய்ந்திராமல் ஜெபிக்கிற சாமக்காரர்களை எழுப்பி தாங்கப்பா. எந்த சாத்தானின் கிரியைகளும் செயல்படாதபடி, சபை மக்களை அணுகாதபடி திறப்புல நின்று காக்கிற சாமக்காரர்களை எங்களுக்கு எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் அப்படியே எழுப்பி தருவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அந்த ஜெப குறிப்புக்காக யாராவது அன்மை பரலோக பிதாவே, நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் சபா அந்த பேர்ல ஆண்டவரே எங்களை ஜெபிக்க நன்றி ஆவியானவரே. இப்போது சபைக்காக கூட சமூக சபையில ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை தேவன் ஆமாப்பா ஜெபிக்கிற உணர்வை ஒவ்வொருத்தர்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜனங்க எழுப்புங்க ஏசப்பா. இடைவிடாமல் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க. ஜெபத்துக்குரிய தாகம் வாஞ்சை ஒவ்வொருத்தர்களும் உண்டாகட்டுப்பா. அழியிற ஜனங்களை நினைவுல கொண்டு ஜெபிக்கிற ஜனங்களை எழுப்புங்கப்பா. சபாண்டே ஜாமக்காரர்களை தேவன் நாம எழுப்புகிறாங்க. அந்த 24 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்புங்க ஏசப்பா. ஜெபத்துல ஒரு விருப்பம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஜெபத்தை தடை பண்ணுகிற எல்லா கிரியையும் அழிக்கப்படுவதாக. உண்டாகிற எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் மாறட்டும். எங்க தேசத்துக்காக திறப்புல நிக்கிறவர்கள் எழுப்புங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜனங்கள் எழுப்புங்க. அப்படி ஆண்ட இடிந்து போன அலங்கத்தை கட்ட எழும்பினாரோ அதே போல ஆண்ட திறப்பின் வாசல்ல நிக்கிற ஜனங்களை எழுப்புவீராக. தானியேலை போல ஆண்ட 3 வேளை ஜெபிக்கிறவர்கள் எழுப்புங்க. ஆவிய தேவன் தாமே எங்க சபையில போடுவீராக. ஜெபத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாண்டவரே. சோதர ராஜா ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. மூன்றாவது ஜெப குறிப்பாக ஆமென். சபையில், குடும்பங்களுக்குள்ள, ஏரியாக்களில் கூடி ஜெபிக்கிற ஆமென் ஜனங்கள் எழும்பணும். ஆமாம், சாத்ரக், மேசேக், ஆபேத்நேகோ 3 பேர் ஆனவரே அவர்களோடு இணைந்த தானியேல், இந்த 3 பேரும் இணைந்து இந்த தேசத்தையே
அசைக்கும்படியாக ஜெபிச்சாங்க. கூடி ஆராதித்ததுனால அந்த தேசத்தில் சேமம் உண்டாக, இந்த தேசத்தில் வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா அழிவுகளையும் குறித்து பேசத்தக்கதாக அவங்க அந்த மூவரும் இணைந்து ஜெபித்ததுனால, அவங்க இணைந்து கூடி ஆராதித்ததுனால அந்த தேசத்தில் ஒரு நன்மையை கொண்டு வந்தாங்க. அதுபோல் நம்மளும் குடும்பமாக கூடி ஆராதிக்க, சபைகளை கூடி ஆராதிக்க, நம்ம சபைக்கு வர்ற நம்ம குடும்பங்களுக்குள்ள போய் அங்கு எல்லாரையும் கூட்டி ஆராதித்து எல்லாரும் கூடி ஆராதிக்கிற சபைகளை, குடும்ப சபைகளை எழுப்ப கர்த்தர் உதவி செய்யணும்னு ஜெபம் பண்ணுவோம். இல்லை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, துதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா, எங்கள் சபைகளுக்குள்ள ஆண்டவரே ஒரு கூடி ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பித்தாங்க. நல்ல ஒரு ஆண்டவரே ஜெப வீரர்களை எழுப்பித்தாங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஆண்டவரே கூடி ஆராதிக்கிற எண்ணங்கள் உண்டாகட்டும். சபையை நிரப்பத்தக்கதான் ஆண்டவரே, ஜனங்களை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தத்தக்க ஆண்டவரே அந்த எழுப்புதல் தீ ஆண்டவரே என் ஜனங்களுக்குள்ள பற்றி எரியட்டும். கூடி ஆராதிக்கிற வல்லமை ஆண்டவரே 2-3 பெண்கள் கூடி ஆராதிச்சு தான்ப்பா ஆண்டவரே வெளிநாட்டுகளில் ஒரு எழுப்புதலே பரவிச்சுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அதை போல ஆண்டவரே இங்கே சபைகளுக்குள்ளே கூடி ஆராதிக்கிற பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க ஏசப்பா. ஒரு எழுப்புதலுக்கு ஆண்டவரே கூடி ஆராதிக்கிற ஒரு பெண்களை, ஆண்களை ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்களை, சிறு பிள்ளைங்களை எழுப்பித்தாங்கப்பா. குடும்பமாய் கூடி ஆராதிக்க ஆண்டவரே, ஏரியா கிராமங்களா கூடி ஆராதிக்கிற ஜனங்களை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு சபையை நிரப்பத்தக்கதான ஆண்டவரே கூடி ஆராதிக்கிற ஜனங்களை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. கூடி ஆராதிக்கிற ஜனங்களை நீங்கள் எழுப்பித்தாங்க. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைச்சுவர்களை உடைத்து போடுங்க. ஒரு மனதை கெடுக்க நினைக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். எல்லாம் ஒன்று கூடி ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்கிற நல்ல தெய்வருக்கா நன்றி ஏசுராஜா. இந்த ஜெபக்கிருப்புக்காக பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஆண்டவரே சபைக்காண்டி ஜெபி கொடுத்த தருணத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சபைக்குள்ள ஒரு மகா பெரிய எழுப்புதல் உண்டாக ஆண்டவரே, குழுவாய் ஜெபிக்கிற ஜனங்களை எழுப்பி கொடுங்க. எங்க ஒருவர் இருவர் கூறுறாங்களோ என் 3வது நபராய் நீ வருவேன்னு சொன்னீங்க. சபைக்குள்ள ஜெபிக்கிற ஜனங்களை நீ எழுப்பி கொடுங்க. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அநேக பெண்களை ஜெபிக்க எழுப்புங்க ஏசப்பா. அநேக எஸ்தர்கள் சபையில இருந்து எழும்ப உதவி செய்யுங்க. அநேக தெபோராக்கள் எழும்ப உதவி செய்யுங்க. அநேக தானியேல்கள் எழும்ப உதவி செய்யுங்க. சபை ஒரு ஜெபிக்கிற சபையாய் மாறட்டும். ஒவ்வொரு ஊர்லயும் அப்பா குழுவாய் ஜெபிக்கிற ஜனங்கள் உண்டாகட்டும். இறங்கி வாங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு தேசத்துல ஆண்டவரே 2 பாட்டு இணைந்து ஜெபிச்சு ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தாங்களே ஆண்டவரே, அதே போல எங்க சபைக்குள்ள எல்லாரும் இணைந்து ஜெபிச்சு ஒரு எழுப்புதலை காண கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு மனதை சீர்குலைக்கிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக ஒரு மனமாய் இணைந்து ஜெபிக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கணுங்கிற ஒரு ஆசை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெபத்தை சீரொலிக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக இப்படி வல்லமை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே எழுப்புதலை பார்க்க போற மேலான கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். சபைக்குள்ள ஜெப ஆவியை நீங்க ஊற்றினதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். சனத்துக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? ஜனத்திற்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க கூடும்? என் ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? எங்க ஜனம் அழிவதை நான் சகிக்க கூடுமோ? திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம், சுவரை அடைக்க நாங்கள் எழும்பி நிற்கிறோம். ஆமாண்டவரே, சுவரை
அடைப்பதற்கு எங்களை எலும்ப பண்ணுங்க ஆவியானவரே. ஆமாம், இப்போது 5வது ஜெப குறிப்பாக 4வது சபையில் உள்ள அனைவரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஒருவர் கூட ஆவியில் நிரம்பாமல் இருக்கக்கூடாது. எல்லா ஜனங்களும் ஆவியில் நிரம்பணும். ஏனாதானு ஜெபிக்கக்கூடாது. கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய அன்பை புரிஞ்சு அவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஆவியானவர் நம்ம சபைக்குள்ள ஊற்றப்படணும். சபையார் அனைவரும் ஆவியில் நிறைந்து சிறு குழந்தை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். அதற்கு தேவன் தாமே கிருபை பாராட்டணும். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பலோ தந்தையே, துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற எங்கள் தேவன் அன்வரே, எங்கள் சபை முழுவதும் ஆவியானவருடைய பிரசனத்தினால நிறம் இருக்கட்டும் ராஜா. சபைக்குள்ள வருகிற ஒருவர் கூட ஆனவரே ஆவியில் நிரம்பாமல் போகக்கூடாது. எல்லா ஜனங்களும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளா எழுப்பித்தாங்கப்பா. ஆவியில் பலன் கொள்ள உதவி செய்யுங்க. அவங்க ஆவியில் தொய்வுள்ளும் போது தானப்பா அவங்க பாவம் செய்கிறாங்க. ஆவியில் ஆண்டவரே அனல் இல்லாததுனால தானே அவங்க இடறி விழுந்துடுறாங்க. ஆண்டவரே, எங்கள் ஜனங்களுக்குள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியானோடைய நிரப்புதல் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானோடைய நிறைவோடு எங்கள் ஜனங்கள் ஜெபிக்க ஆராதிக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. மகிமையின் தேவ ஆவியானவர் நீங்க மகிமைக்குள்ளே நிரப்புங்க. உங்க வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஒருவர் கூட ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளாதபடி ஜெபிக்காதபடி ஆண்டவரை இருந்துடக்கூடாது. எல்லாரும் ஆவியானோடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கட்டுப்பா. அதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைச்சுவர்கள் உடைக்கப்படட்டும். எல்லா சாத்தானின் தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டதாக கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நீர் அப்படியே செய்து விட்டமாக்கா. நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஆமென். இந்த ஜெப குறிப்புக்காக அன்னி பரலோக பிதாவே, மெதுதிக்கிற இருக்கிற ஏசாப்பா, அந்த விலை ஜெபிக்க கொடுத்து நல்ல கிருபைக்கா நன்றி ஏசாப்பா. இப்போ எங்கள் சபைகள் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அந்த நாட்களில் உடைய பரிசுத்த ஆவியான ஊற்றுறது போல எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொருத்தரும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற உதவி செய்யுங்க ஏசாப்பா. யாரும் உடைய வல்லமை பெறாமல் இருந்துடக்கூடாது ஏசாப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளையை முதற்கொண்டு கர்த்தர் தாமே உடைய வல்லமையினால நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். அநேக வரங்களை கொடுங்க ஏசாப்பா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருத்தர் மேலே ஊற்றப்படுவதாக கர்த்தர் தாமே அப்படியே செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி சொல்றேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, நாளில் கூட ஆண்டவரே எங்கள் சபை குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே யாரும் ஆண்டவரே கெட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, கர்த்தரை தேடினவர் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அது போல என் ஜனங்களை உயர்த்தி வைங்க. ஜனங்களுக்குள்ள யாரும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடாது. எல்லாரும் தரித்திரத்தை விட்டு மாறி ஐஸ்வர்யவானுடைய பிள்ளைகளாக மாறட்டும். நீரே ஐஸ்வர்ய சம்பனரானவரே, உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய ஐஸ்வர்யத்தையும் கணத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அதற்கு தடையாக இருக்கிற எந்த கிரிகைகளாக இருந்தாலும் சார், மாம்ச கிரிகைகள் ஆண்டவரே, எல்லா இச்சைகளையும் விலக்கி எங்கள் பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளுங்க. எல்லா பாவ சாவ கட்டுக்கள்ல இருந்து விடுதலையாக்கி அவர்கள் ஆசீர்வாத தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானின் கிரிகைகளிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பலத்த கரம் இறங்கட்டு ராஜா. பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் கிருபையும் கிடைக்கட்டு ஆண்டவரை. நீங்கள் தாங்க ஆண்டவரை. மாலை கூடாதது ஒன்றும் இல்லைப்பா. மாலை எல்லாம் கூட ஆண்டவரை. எங்கள் பிள்ளைங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஒருவர் கூட ஆண்டவரே ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடாது. எல்லாரும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த ஜெப குறிப்புக்காக யாராவது ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆமாப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தேவ மகிமை நாம் வெளிப்படுவதாக, எல்லா பிசாசனின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தல்லுங்க.
உங்க ஆசீர்வாதத்தின் கரம் தான் வெளிப்படுவதாக. ஆமா ஆண்டவரே. சபா ஆண்டவரே, உம்மை தேடி வந்த ஒருபோதும் வெட்கப்பட மாட்டாங்க சபா. ஒவ்வொருத்தர் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஆமாப்பா. தலைமைச்சனில மாற்றி போடுங்க சபா. ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்தலுங்க. உம்மை தாண்டி வந்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சபா. சபையில இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தலுங்க சபா. கடமைச்சனில மாற்றி சபா தேவன் நம்ம ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்தி நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். சபைக்குள்ள உள்ள ஜனங்களுக்குள்ள இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறணும். இனிமேல் அவர்கள் கடன் வாங்கக்கூடாது. இந்த நாள் வரை எப்படி வேணாலும் வாங்கியிருந்தாலும் ஆண்டவருக்குள்ள மன்னிப்பை கேட்டு ஆண்டவர் தன்னுடைய கடனை அடைக்கும்படியாக வேண்டிக் கொள்ளணும். ஆனால் கர்த்தர் திரும்ப கடனை அடைச்சி முடித்த பிறகு திரும்ப யாரும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குவது கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியம். ஆமாம், கடன் யாரும் வாங்கக்கூடாது. கடன் கொடுக்குறவர்களாக கர்த்தர் மாற்றுவேன்னு சொன்னார். ஏன்னா நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ பிறருக்கு கடன் கொடுப்பாய்ன்றதான் நமக்கு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம அந்த பொருத்தனையில் கரெக்டாக இருக்கணும். நான் இனி கடன் வாங்க மாட்டேன், நான் இந்த கடனை கொடுத்து தீர்த்த பிறகு நான் கடன் வாங்க மாட்டேன்னு எல்லாரும் பொருத்தனை எடுத்து ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் போல தந்தையே, மற்றதுக்கிற சோதரிக்கிற ராஜா, இந்த நாளில் கூட ஆண்டவரே சபைக்குள்ளே இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளையும் ஆண்டவரே இருக்கிற கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. கண்ணீரை மாற்றுங்க, கவலைகளை மாற்றுங்க. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதமாக கடன் வாங்கிடுறாங்க. அவங்க குடும்ப சூழலில் நிமித்தமாக கடன் வாங்கிறாங்கப்பா. ஆண்டவரே அந்த கடன் பிரச்சனையை கர்த்தர் நீர் மாற்றுங்க. கர்த்தர் நீங்கள் மாற்றுங்க. அம்மே நீங்கள் விடுதலை ஆக்குனா தாப்பா விடுதலை ஆக முடியும். அம்மே நீங்கள் விடுதலை ஆக்குங்க. எங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து எங்களை மீட்டுக்கொள்ளுங்கப்பா. விடுதலை ஆக்குங்க, ஜனங்களை விடுதலை ஆக்குங்க, எங்களை விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே இனிமேல் நாங்கள் கடன் வாங்க மாட்டோப்பா. இனிமேல் நாங்கள் கடன் வாங்க மாட்டோப்பா. ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மாதிரி ஆண்டவரே நாங்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுக்குறவர்களாக நாங்கள் இருப்போம்மா. ஆண்டவரே உங்கள் வாக்கு தத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம்ப்பா. ஆண்டவரே உங்கள் வாக்கு தத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்கள் கடன்களை மாற்றுங்க, எங்கள் கடன்களை மாற்றுங்க, எங்கள் கண்ணீரை மாற்றுங்க, கவலைகளை மாற்றுங்க. ஆண்டவரே இனிமேல் நாங்கள் கடன் வாங்க மாட்டோம். எங்கள் கடன்களை மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய ஆண்டவரே கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும். கடனால் ஆண்டவரே அநேகர் மறித்து போகிறாங்க. கடன் பிரச்சனை நிமித்தமாக அநேகர் கவலைப்பட்டு நொந்து போகிறாங்கப்பா. பாவமா அந்த பாவிகளை ரசிக்கத்தானப்பா கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தீங்க. எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவரே எவ்வளோ கடனாக இருந்தாலும் நீங்கள் மாற்ற வல்லவர். ஆண்டவரே நீர் எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்றுங்க. மாற்றி ஜனங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த ஜெபக்குருக்கா பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. நேரத்தில் ஜெபிக்க கொடுத்த நம்முடைய மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடன் நாள் ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, கடன் பாரங்கள் எல்லாம் மாற நீங்க உதவி செய்தருளுங்க. அடிமைத்தனத்தின் ஆவிகள் ஒவ்வொரு நபரை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசைப்படுத்துகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதிலிருந்து எப்படி வெளியே வருவோம் என்று தவித்துக் கொண்டிருக்க ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். நீங்க தாமே உங்களுடைய ஞானத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமே கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் உண்டாக அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்கிற குடும்பமாய் மாற உதவி செய்தருளுங்க. கடனை வாங்க வைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, ஆடம்பர செலவுகளுக்கு விலகி இருக்கு நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. ஆண்டவரே கடனை வாங்க வைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, மேன்மேல ஆசீர்வதிக்கப்பட நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. ஆண்டவரே இதனால எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை கூட நேரா கடந்து செல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு எங்க சபையை விட்டு வெளியேறும் ஜெபிக்கிறோம். கடன் மேல கடன் வாங்க வைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, ஒவ்வொரு நபரோடு கூட நீங்க பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை ஒரு சமாதானம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வாங்கின கடன்களை சீக்கிரமா அடைத்து முடிக்க உதவி செய்தருங்க. அதுக்கான ஞானத்தை நீங்க தாமே தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அநேக நன்மைகளை பெற்று வாழ நீங்க உதவி செய்தருங்க. வியாபாரங்களை ஒரு ஆசீர்வாதிக்க வல்லமை வெளிப்படும்படியா அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற குடும்பமாய் மாற உதவி செய்தருங்கப்பா. எல்லா கடன் பிரச்சனைகளும் மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரந்தாமே ஒரு குடும்பத்திலையும் பெருக பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமா ஒவ்வொருத்தர கடனை அடைத்து முடிக்க நீங்க உதவி செய்தருங்க.
ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் வாழ நீங்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போற உம்முடைய மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா. இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால், இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு சக்தியினால். ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. சபையில் உள்ள வாலிபர்கள் எல்லாரும் பரிசுத்தமாக வாழணும். யோசேப்பை போல அவருடைய வாழ்நாளில் பாவம் நெருங்கி வந்தாலும் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினார் யோசேப்பு. அதுபோல் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பாவம் வந்து நெருங்கி வரத்தான் செய்யும். அதனால் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற வாலிபர்களாக கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். கர்த்தருடைய ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். கர்த்தருடைய ஆவியானோடைய பலனை கொண்டு தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதும் கூட ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்குற ராஜா, உம்முடைய பலத்த கரத்துக்களை ஆண்டவரே பாதுகாத்து மறைத்து வைத்து கொள்ளுங்க. உடைய பலத்த கரம் ஆண்டவரே பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் ராஜா. ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைங்க ஆமே பலவான் கையில் உள்ள அம்புன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அதை அம்பை ஆண்டவரே மிஸ்யூஸ் பண்ண சாத்தானவன் ஆண்டவரே திட்டம் தீட்டுகிறானப்பா. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி ஆண்டவரே அநேக வாலிப பிள்ளைங்களை பாவம் செய்ய வச்சு ஆண்டவரே அது காலம் வருவதற்கு முன்பாகவே மறிக்க வைக்கிறானப்பா. காதல் சொல்லி பேரை கொண்டு ஆண்டவரே என் ஜனங்களை வஞ்சிச்சு காதல் வயப்படுத்தி பாவத்தில் ஈடுபட்டு பலர் மறித்து போயிட்டாங்களப்பா. இந்த பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. மதுபான போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அநேக வாலிப பசங்க மறித்து போயிட்டாங்களப்பா. இந்த பாவத்தில் இருந்து என் ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. வாலிப பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்கப்பா, விடுதலை ஆக்குங்க. பாவிகளை ரட்சிக்க வந்த கிறிஸ்து இயேசு ஆண்டவரே இந்த ஒரு பாவமும் வாலிப பிள்ளைங்களை அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குன்னு ஆண்டவரே வாலிப பிள்ளைங்களாம் மறிச்சு போகிறாங்களப்பா. குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள நாங்கள் கேள்விப்பட்டது இப்போ சமீபத்தில் 10-20 பேருக்கு மேலே வாலிப பசங்க தான் மறிச்சிருக்கிறாங்க. வாலிபர்கள் அழிவ ஆண்டவரே நீங்கள் விரும்பாத ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைங்களை விடுதலை ஆக்கியிருக்க. இந்த பாவ சேற்றில் மூழ்க வச்சு ஆண்டவரே உங்கள் கோவாக்கினைக்கு நேரம் நடத்துகிற இந்த சாத்தானின் சதி திட்டத்துக்கு என் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தீங்கு நாளைக்கு தப்பு வைங்கப்பா, தீங்கு நாட்களுக்கு தப்பு வைங்க. வாலிபர்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிற அம்மா பயன்படுத்துங்க. சாத்தான் கையில கொடுத்துறாதீங்க. அவன் வஞ்சன வலையில பிள்ளைங்க சிக்கி கொள்ளக்கூடாதுப்பா. பிள்ளைகளை மீட்டு கொள்ளுங்க, பிள்ளைகளை மீட்டு கொள்ளுங்கப்பா. நீர்மான உருக்க உள்ளவரானவரே, சோதகுமார பட்டணத்தை அழிக்கும் போது கூட ஒரு நீதிமான தப்பி நினைவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் கொடுமையும் கொலையும் கொள்ளையும் செய்த போது அந்த ஜனங்களுக்காக மனம் இறங்குனீங்கல, அந்த மன இறக்க என் பிள்ளைங்க வேலை உண்டாகட்டும், அந்த மன இறக்க உண்டாகட்டும்.
பிள்ளைகளை விடுதலையாக்கிருங்க. அவங்க மனக்கண்களை கட்டி வைத்திருக்கிறா இருளின் அதிகாரம் விலகட்டுமா. என் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். ஜனங்களை விட்டு விலக்கி போடுங்க. இருளின் அதிகாரத்தில் இருந்து விலக்கி மீட்டு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கொடுத்து ஆண்டவரே நீங்க நிரப்பி வெளியெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஒருவர் கூட கேட்டு வரக்கூடாதுவா. ஒரு பிள்ளைக்கு கூட பாவத்துக்கு மறைஞ்சு வரக்கூடாது. ஒருவர் கூட கேட்டு வரக்கூடாது. பிள்ளைகளை விடுதலை ஆக்கிருங்க. அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களும் விலகி போடு. அவங்க மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிற இருளின் அதிகாரம் விலகட்டும். சிந்தனை கட்டுகள் அறுக்கப்படட்டுமா. தேவனை அறிகிற அறிவு உண்டாகட்டும். உண்மை பற்றி கொள்ள உதவி செய்ய. யோசேப்பை போல ஆண்டவரே பாவத்துக்கு விலகி ஓட உதவி செய்யப்பா. நீங்க பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை சொன்னீங்களே. என் பிள்ளைகளை விடுதலை ஆக்கிருங்க. வாலிப பிள்ளைங்க ஒருவர் விட்டுறாதீங்க. எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. சபையில இருக்கிற பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரே முடிய அக்கினி வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இனி சேதம் ஒன்று வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களால கூடாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லவா. உங்களால எல்லாம் கூடுவா. உங்களால எல்லாம் கூடுவா. பிள்ளைகளை விடுதலை ஆக்கியிருக்க. ஆண்டவரே இந்த ரத்த ஓட்டத்தின் அதிகரிப்பு நிமித்தமா ஆண்டவரே அவங்க என்ன செய்யறன்னு தெரியாம செய்யறாங்கப்பா. தாய் தகப்பனுக்கு கீழ்படியட்டும். எங்களுக்கு பலன் இருக்கு. நாங்க எல்லாம் செய்ய முடியும். எங்களால எல்லாம் தெரியும். எங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணங்கள்லாம் மாறட்டுமா. பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. சீசர் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு காரியங்களையும் பிள்ளைகளை வஞ்சிக்கிறானப்பா. தாய் தாப்பனை எடுத்து பேசும்போது பிசாசு வந்துறானே. இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆக்குங்க. பிள்ளைகளை விடுதலை ஆக்கி மீட்டு எதுல நாங்க இடறி விழுகிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க ஞானத்தின் ஆவியை கொடுங்கப்பா. பாவம் செய்யாதிருக்க ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞானத்தை கொடுங்க. உடைய ஞானத்தை கொடுங்க. சபா உடைய ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி ஆண்டவரே அவங்க வழி நடந்து உடைய அன்பை பெற்றுக்கொண்டு ராஜ்யத்துக்கு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு வருவர ஆண்டவரை போய் விட்டு விடாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய பலத்தை கரத்துக்களை வச்சு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. செட்டையில் இல்ல நீங்க வச்சு மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஜெபகுருவுக்காக யாராவது நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா இந்த வேளையில எங்களை ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா ஆண்டவரே வாலிபர்கள் மேல நீங்க மனம் இறங்குவீராக. அப்பா அந்த வாலிப பிரயாயத்துல வருகிற எல்லா பாவங்களும் அழிக்கப்படட்டும். இயேசுப்பா எல்லா பாவ எண்ணங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு விலகுவதாக. காலங்கள் ஆண்டவரே நாங்க பரிசுத்தமா வாழணும். இயேசுப்பா இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துவீராக. அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவர் நிறைந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பயன்படுத்தப்பட உதவி செய்யுங்க. எல்லா பாவங்களுக்கு ஆண்டவரே அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே நீங்க மனம் இறங்குங்க. ஆண்டவரே எல்லா பாவங்கள்ல இருந்து நீங்க விடுதலையாக்குங்க. இயேசுப்பா போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா செல்போன்ல அடிக்டா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பாவங்களும் எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே வாலிப பருவத்துல வருகிற எல்லா இச்சைகளும் மாறும். ஆமென். பிள்ளைகளை விட்டு விலகட்டும். பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுப்பா நீங்க தொடுங்க. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக பிள்ளைகளை எழுப்பித்தாங்க. ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பயன்படுத்தப்படுவாங்க. அப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே வாலிபர்கள் நிமித்தமா எழுப்புதல் வரணும்ப்பா. ஆமென்.
சபையில ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்க பயன்படுத்துவீராக. வாலிபர்களை எழும்ப விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா ஆவிகளும் அழிக்கப்படணும். அல்லது எல்லா பாவமான கிரியைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு விலகட்டும். ஆமென். அப்ப அது கடைசி காலங்கிறத அறிந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் செயல்படணும்ப்பா. ஆமா ஆண்டவரே. சிந்தை எல்லாருக்குள்ளேயும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க சபையில வாலிப பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே வாலிபர்கள் நிமித்தமாய் சபைக்குள்ள ஒரு மாற்றம் வெளிப்படணும் இயேசுவா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நீங்க கிரியை செய்வீராக. எல்லா பாவமான கிரியைகளும் இப்பொழுதே விலகுவதாக. ஒரு ஆழமான ஒரு பாவ உணர்வை நீங்க கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்துல இருந்து மனம் திரும்ப உதவி செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியில நிறைந்து ஆண்டவரே சபையுடைய ராஜ்யத்துக்காக பிள்ளைகளை பயன்படுத்தப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆவியானவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆவியானவரே. Thank you ஜீசஸ். ஆமென். 8வது ஜெப குறிப்பா கற்பத்தின் கனிக்காக சபைக்குள்ள வருகிற எல்லா பிள்ளைகளும் யாரும் மலட இருக்கக்கூடாது. எல்லா கற்பத்தின் கனியை அந்த கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்தை அவங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதா கர்த்தர் உதவி செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவான். எங்கள் சபையில் இருக்கிற ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே கற்பத்தின் கனி இல்லாமல் ஆண்டவரே அநேக நாள் வருந்துறாங்கப்பா, கவலைப்படுறாங்கப்பா, கஷ்டப்படுறாங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஏக்கத்தை நீர் அறிந்தவர் ஆண்டவரே. மாறக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா ஆண்டவரே. நீரே ஆதியில் மண்ணை எடுத்து ஆண்டவரே மனிதனை உருவாக்கினவர். மாலை கூடாதது ஒன்று இல்லைப்பா. ஆமே நீங்கள் தானே ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே பிள்ளை இல்லாமல் கவலைப்படுற கஷ்டப்படுகிற என் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்பத்தின் கனி ஆசீர்வதிங்க. சபைக்குள்ள இருக்கிற ஒருவர் கூட கற்பத்தின் ஆசீர்வாத தடையினால் நீ இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் மலடு நீங்கி கற்பத்தின் ஆசீர்வாதங்களால் நிரம்பி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கற்பத்தை சுமக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமே அவர்களுடைய கற்பத்தின் கனியமும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. சாத்தான் அதற்கு எந்த வஞ்சக வலையும் வீசாதபடி, சாத்தானின் திட்டங்கள் எதுவும் செயல்படாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தர் தாமே நீர் எல்லா நன்மைகளினாலும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களினாலும் பிள்ளைகளை நிரப்பி கற்ப காலம் முழுவதும் பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. கற்பத்தின் கனியை இன்னும் பிள்ளைகளுக்குள்ள கொடுத்து அவர்களுடைய மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை காண கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அன்னால் மனம் கசந்து ஆண்டவரே சபையில் வந்து அழுது ஆண்டவரே ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அவங்க அப்படியே பொருத்தனை பண்ணி தேவனுக்கென்று நான் இந்த பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லி அவங்க பொருத்தனை பண்ணி பெற்றுக்கொண்டாங்களப்பா. அதை போல் என் பிள்ளைகளும் பொருத்தனை பண்ணி பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. ஆண்டவரே ஒருவர் கூட ஆண்டவரே இந்த மலடாக இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைங்களுக்கும் கற்பத்தின் கனி கர்த்தர் நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீங்களே, அதன்படி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பிடிச்சு ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த ஜெபத்திற்காக அன்பின் பரலோக பிதாவே, மிகுதிக்குள்ள சோதரிகளே சபா ஜெபர் தலைவருக்காக நன்றி செலுத்துறேன் சபா. சபா எங்கள் சபையில கற்பத்தின் கனி இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. சபா ஒவ்வொருத்தருக்கும் நீரே குழந்தை பாக்கத்தை கொடுங்க சபா. சபா அண்ணாளுக்கு நீங்க குழந்தையை கொடுத்தீங்க சபா. அது போல எங்க சபையில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீரே குழந்தையை கொடுங்க சபா. சபா சபா ஆபிரகாமுக்கு நீரே 100 வயசு ஆனாலும் குழந்தை கொடுத்தீங்க சபா. இப்பொழுது ஒவ்வொரு யார் யார் ஜெபித்து கொண்டிருக்காளோ அவங்களுக்கு நீரே குழந்தையை கொடுப்பீராக. ஈசாக்கு ஜெபித்ததால 2 குழந்தையை கொடுத்தீங்க சபா. அது போல எங்க சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நீரே கொடுங்க சபா. சபா குழந்தை இல்லாம அவங்க மனதுல எவ்வளவு வேதனை இருக்குது சபா, அதெல்லாம் மாற்றி போடுங்க சபா. சபா ஒவ்வொருத்தரும் இந்த நீர்ல குழந்தை பாக்கியத்தோட வந்து சாட்சி சொல்ல உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். சபையின் தேவைக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே மற்றதுக்கிறோம் சோதரிக்கிற ராஜா. எங்கள் சபையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எங்கள் சபையில் ஆண்டவரே எங்கள் சபைக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி தர முடியாது ஜெபிக்கிற ராஜா. எங்கள் சபையில் இருக்கிற குறை என்னன்னா வாகனம், ஒரு நல்ல வாகனம் ஜனங்களை ஆத்மாக்களை அழைத்து வர தேவையான ஒரு வாகனம், நல்ல வாகனத்தை நீங்கள் வாங்கி தாங்க ஆண்டவரே. உம்மால எல்லா கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல வாகனங்களை வாங்கி கொடுங்க ஆண்டவரே. அந்த வாகனத்தை நிமித்தமாக தாப்பா ஜனங்களை பாதுகாப்போடு அழைத்து வர முடியும் ஆண்டவரே. அந்த வாகனத்தை நீங்கள் நல்ல எங்களுக்கு தேவையான வாகனம் எது என்று நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க.
அந்த வாகனத்தை நீங்கள் எந்த குறைவுமின்றி எந்த கடனுமின்றி நீங்கள் வாங்கித்தாங்க. கர்த்தர் நீங்கள் வாங்கி கொடுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படியே செய்கிற நல்ல தெய்வக்கா நன்றி ஏசு ராஜா. சபை கட்டுமான பணி ஆண்டவரே தாமதமாக இருக்குப்பா. பின்னால் துவங்கின இந்த கட்டட பணியை நாங்கள் மீண்டும் துவங்க தேவைகளை சந்திங்க, பணத்தை பொறுத்த அனைத்தையும் சந்திங்கப்பா. அவருக்கு உண்டான ஞானமும் புத்தியும் எங்களுக்கு உண்டாடும், பலன் உண்டாடும். அதை கட்டி முடிக்க உண்டான ஆண்டவரே ஒரு உந்துதல் எங்களுக்கு உண்டாக கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவரை எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சபை ஜனங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரை மூடிக்கொள்ளட்டும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது சபை கட்டுமான பணி துவங்கப்படுமே. நீங்கள் ஆசீர்வதித்த பிள்ளைகளை ஆண்டவரே சபை கட்டுமான பணிக்கு ஜனங்கள் எழும்பி உதாரணமாக கொடுக்க உதார தத்துவமாக கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை பேசட்டும்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை பேசட்டும். நீங்கள் கொடுக்குற ஜனங்களை எழுப்பி கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த ஜெபக்கிருப்புக்காக யாராவது ஜெபம். ஹல்லேலூயா. சபை தேவைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்திற்கு வாகனங்கள் தேனமே வாங்கித்தருமுடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் சபை கட்டி முடிக்க உதேசமே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தேவம் சந்திக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பணத்தை பொறுத்து சந்திக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்திற்கு வாகனங்கள் எங்களுக்கு வாங்கி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவம் சந்திக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை கட்டுமான பணி சீக்கிரத்தில் கட்டி முடிக்க உதேசங்க. எப்படி கட்டணும் நானுக்கு தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் சபையை கட்டி முடிக்க உதேசமே நாங்கள் ஜெபிக்கிறோம். பணத்தை பொறுத்து சந்தி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். எழுந்திருப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே. சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க. ஆமென். வாழ்க. இயேசுவின் நாமம் வாழ்க. சொல்லுங்க. வாழ்க. துதிங்க. வாழ்க. இயேசுவின் நாமம் வாழ்க. பாடுங்க பாடுங்க. வாழ்க. இயேசுவின் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க. இயேசுவின் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. ஆமென். இயேசுவின் நாமம் வாழ்க. சொல்லுங்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு ஆமா மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசுவின் நாமம் வாழ்க. ஆமென். வாழ்க 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 வாழ்க. இயேசுவின் நாமம் வாழ்க. சொல்லுங்க. ஐயா வாழ்க. பாடுங்க. வாழ்க. ஆமா. இயேசுவின் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க. இயேசுவின் நாமம் வாழ்க. அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே வருகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் ஆமென் 1வது அதிகாரத்தில்
8வது வசனத்தை நாம் அப்படியே வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்மளிடத்துல சொல்லுகிற காரியம் இதுதான். ஆவியானவர் நமக்குள்ள வருகிறப்போ கர்த்தர் நம்மளை எப்படி மற்ற ஜனங்களை பார்க்க வைக்க விரும்புகிறார்னா சாட்சியாக பார்க்க வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றாங்க பாருங்க, நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். வசனம் நமக்கு சொல்லுது இல்லையா, நீங்க பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை பயன்படுத்தாத ஒரு காலங்களோ நாட்களோ ஒரு ஆளுக்கு என்ன செய்யாது, பயன்படுத்தாம இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உப்பை எப்படி எல்லா குழம்புலையும் எல்லா உணவுகள்லையும் பயன்படுத்துகிறாங்களோ இதே மாதிரி ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்மளை சொல்லி தான் அவங்க என்ன செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் இந்த நாளில் கேட்க போகிற காரியம் என்னென்ன, ஆண்டவரே எங்களை சாட்சிகளாய் 4 பேருக்கு முன்னாடி நிற்க வைங்க. ஆமென். இந்த ஆசைகள் நமக்குள்ள எப்போதுமே என்ன செய்யணும், இருக்கணும். நான் சாட்சியாக வாழணும், சாட்சியாக நிற்கணும். என்னை எப்படி ஜனங்க பார்க்குறாங்க, எப்படி ஜனங்க சொல்கிறாங்க, என்னை குறித்து மற்றவர்களுடைய பார்வை என்ன. நான் சொல்கிறது புரியுதுங்களா? என் வீட்டில் எப்படி பார்க்குறாங்க என்ன. என்னைக்காவது அப்பா கிட்ட அம்மா கிட்ட நம்ம உட்காந்து கேட்டிருக்கிறோமா, மனைவி கிட்ட கணவர்கிட்ட நம்ம உட்காந்து கேட்குறோமா, என்னை குறித்து நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிற, என்னை நல்லா ஜெபிக்கிறாளா பார்க்குறியா, நான் நல்லா கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற நபர்களாக நீ என்னை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து மற்றவர்களுடைய பார்வை என்ன என்பதை நாம் என்ன செய்யணும். அல்லேலூயா. நம்மளை என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய பொய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்களா, இல்லை நம்ம இதை திருடன்னு சொல்கிறாங்களா, உபச்சாரக்காரன்னு சொல்கிறாங்களா, இல்லை அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறோன்னு சொல்கிறாங்களா, நம்மளை கோவப்படுறேன்னு சொல்கிறாங்களா, எப்படி நம்மளை குறித்து மற்றவர்களுடைய வார்த்தைகள் இருக்குது. அல்லேலூயா. இங்கே இவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருக்கும் சாட்சியாக இருப்பீங்க, 4 பேர் உங்களை மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு இருப்பீங்க, நல்லா உங்களை குறித்து பெருமையாக பேசுவாங்க, உங்கள் பேர் 4 இடத்துல உயர்த்தப்படும், இப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா. இதே மாதிரியான உணர்வு இயேசுவுக்கு இருந்துச்சு. சீசர்களை பார்த்து கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். மத்தேயுல அதில் எழுதியிருக்குது 16வது அதிகாரத்தில் அதில் சொல்லுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 16வது அதிகாரத்தில் 13ல் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இவர் சொல்றாரு, நான் வெறும் மனுஷன் தான், ஆனா தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த தேவகுமாரனா இருக்கிற என்ன, மனுஷகுமாரனா இருக்கிற என்ன யார் என்று சொல்லுகிறார்கள். யார் கேட்கிறா? இயேசுவுக்கு தெரியும் அவர் யாருன்னா, அவருக்கு என்ன செய்யும், அவருக்கு நல்லா தெரியும். இப்போ குறிப்பிட்ட மாதங்கள் வருடங்கள் ஊழியம் செஞ்ச அவரு தன்னை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்றத அவர் எதிர்பார்க்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற நபர்களா இருந்தா நிச்சயமா இந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும். என்னை எப்படி பார்க்கறாங்க மற்றவங்க, என்னை குறித்து என்ன பேசுறாங்க மற்றவங்க. இயேசுவே கேட்கிறார், என்னை குறித்து என்ன சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, எந்த நிலையில் பார்க்குறாங்க. சிலர் சொல்கிறாங்கல்ல, பிசாசுகளின் தலைவனாக இருக்கிறான் போல இருக்குவே சொல்கிறாங்களா. சிலர் சொல்கிறாங்க வித்தியாசமான தீர்க்கதரிசிகளை ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். அதற்கு அவர்கள் உம்மை சிலர் யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அப்ப நிறைய பேர் சீசர்கள் இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவர் என்ன எரேமியாவா, இவர் எலியாவா, அந்த காலகட்டத்தில் நம்ம அவங்களெல்லாம் பார்த்தது இல்லையே, அது மாதிரிலப்பா இவர் பேசுறாரு, அது மாதிரில இவர் அற்புதம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த சீசர்கள் இடத்துல என்ன செய்யறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள இருக்கிறதுனால அந்த தேவனோடுக்குள்ள வாழ்ந்த நபர்களுடைய பேரை சொல்லி சொல்றாங்க, இன்னாரா இருக்குமான்னு சொல்லி. இது கடைசியில் அவர் என்ன கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள். அல்லேலூயா. இப்ப கூடவே இருக்கிறார்ல யாரு, சீசர்கள் எப்படி இருக்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்கல்ல. இப்ப இவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாரு, நீங்க என்னை யார் என்று சொல்கிறீர்கள். அல்லேலூயா. என்னைக்காவது உட்காந்து நம்ம வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற நபர்களிடத்தில் உட்காந்து
நான் யாருன்னு சொல்லுமா, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய கேரக்டர் என்ன, என் குணம் என்ன, என்னுடைய நிலைகள் என்ன, ஏன்னா உங்களோட பழகுகிற நபர்களிடத்துல உட்காந்து என் கேரக்டரில் ஏதாவது ஒரு குணத்தில் மாற்ற வேண்டியது இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்க்கலாம்ல. அல்லே லூயா, சத்தமாக சொல்லுங்களேன், அல்லே லூயா. ஸோ இப்படிப்பட்ட நிலைகளை நம்ம மற்றவர்களிடத்தில் கேட்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அன்னைக்கு கூட நானும் டேனியல் பிரதர் உட்காந்து ஒரு நபரிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நபரிடத்தில் சொன்னோம், உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கார அம்மாவினுடைய நிலைகளை குறித்து, என்னங்க எனக்காவது ஒரு நாள் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் கேட்டோம். என்ன செஞ்சோம், என்ன காய்ச்சி கவனிங்க. ஆமாம், முடித்த உடனே என்ன செய்தி கொடுத்தோன்னு உங்கள்கிட்ட கேட்போம். அல்ல லூயா, கண்டிப்பாக அப்போ தான் சாப்பாடு. ஆமாம், என்னால் கவனிங்க, அது நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ இதை நம்ம அவங்ககிட்ட என்ன செஞ்சோம், அப்போது வீட்டில் அவர்களுடைய நிலைகளை பயங்கர பிரச்சனை போல் இருக்குது, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த குழப்ப நிலைகளில் இன்ன வரைக்கும் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இருக்கிற நிலைகள் நாங்கள் பேசுகிற வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு தெரியுது. அதனால் நான் என்ன சொன்னேன், இப்படி பேசி பாருங்கள், இப்படி செயல்படுங்க, குடும்பத்தில் இப்படி மிங்கலாங்க, மனைவி கிட்ட தோற்று போகிறதுனால தப்பு கிடையாது, அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். சில விதமான மனைவிகள் நமக்கு என்ன செய்வாங்க, வித்தியாசமான குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க, அவங்க பேச்சு வித்தியாசமாக இருக்கும், அதுக்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க அப்படி இருந்து நம்மளும் அப்படி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை அவங்கள்ட்ட சொல்லி என்ன செஞ்சோம், அந்த ஆலோசனைகளை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்தோம். அல்ல லூயா. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எங்கெங்கேயோ சுற்றி நீங்கள் பழகுறீங்களோ, பழகுகிற நபர்கள் உங்களை பார்க்குறப்போ எப்படி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டார் உங்களை பார்த்து எப்படி சொல்கிறாங்க. ஆமே, சத்தமாக சொல்லுங்களே, அல்லே லூயா. இப்படிலாம் உங்களை பார்த்து என்ன செய்யணும், உங்களை சொல்லணும். ஆமே, நல்ல ஜெபிக்கிற அப்பா எங்கள் அப்பா, நல்ல ஜெபம் பண்ணுற அம்மா எங்கள் அம்மா, என் மகன் நல்ல ஜெபம் பண்ணும், செல்ஃபோனே பார்க்காது, எந்த கெட்ட நிலைகளையும் என்ன செய்யாது, பார்க்காது. என் மக அது உண்டு, அது வேலை உண்டு, அது ஜெபம் உண்டு, அவ்வளோதான். அப்படித்தான் இருக்கும். யாருக்கிட்டையும் கோவப்பட்டு பார்த்ததே இல்லைங்க. ஏதாவது ஒன்றா பொறுமையாக என் மக பாட்டுக்கு பேசாமல் என்ன செஞ்சிடும். என் மையம் அப்படித்தாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் நமக்கு என்ன செய்யும், ஆமாம், நமக்கு ஒரு நிலைகள் வந்த உடனே நமக்கு தன்னால் கோபம் வருதில்ல, அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கு அது சாட்சிகள் கிடையாது. சரி, ரைட், நல்லா கவனிங்க. முதல் காரியம், ஆமென், நீங்கள் பாருங்களேன், தானியேலுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேக வேகமாக நீங்கள் குறித்து கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. ஆமென், அவ்வளவுதான். ஆமென், சீக்கிரம் நல்லா கவனிங்க. 3 வேளையும் நல்லா ஜெபம் பண்ணாரா? இன்னைக்கு தானியேலை குறித்து பேச போனோம்னா என்ன சொல்கிறோம், நல்ல ஒரு ஜெபிக்கிற சாட்சியை குறித்து பேசுகிறோமா, அவர் நல்ல ஜெபிக்கிறவருங்க அப்படின்னு சொல்கிறோமா. ஆமென், அல்லே லூயா. இப்போ நாம் செத்து போனால் கூட 4 பேர் நம்மளை பார்த்து என்ன செய்யணும், இந்த அண்ணன் நல்லா ஜெபிக்கிறவங்க, இந்த அக்கா நல்லா ஜெபிக்கிறவங்க, ஜெபத்தில் நல்ல வைராக்கியம் பாராட்டுகிறவங்க. அல்லே லூயா. இந்த நேற்று தான் நினைக்கிறேன் வரும்போது கோமதி சிஸ்டரை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நைட்டெல்லாம் ஜாமத்துலலாம் உட்காந்து அவங்க முழங்கால் போட்டு என்ன செய்கிறாங்க, இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கிறிஸ்துவுக்குரிய நிலைகளை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ சொல்கிறாங்க, அல்லே லூயா. அப்போது எது நமக்கு முக்கியத்துவமான காரியங்களை வெளிப்படுத்தும் அப்படின்னா இந்த சாட்சி தான். ஆமென், அல்லே லூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லே லூயா. அப்போ தானியேலுடைய ஜெபம் நமக்கு சாட்சியாக இருக்குதா, தானியேலுடைய வைராக்கியம் நமக்கு சாட்சியாக இருக்குதா, தானியேலுடைய விசுவாசம் நமக்கு சாட்சியாக இருக்குதா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அல்லே லூயா. தானியேலுடைய வேண்டுதலுக்காக அவர் இருந்த உபவாசங்கள் நமக்கு சாட்சியாக இருக்குதா? ஆமென், அல்லே லூயா. அப்போ இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. சில விதமான குணங்கள் அவங்களே அவங்களுடைய நிலைகளை விட்டு அழிந்து போனாலும் அவருடைய கேரக்டர் இந்த நாள் வரைக்கும் மாறாது, அழிந்து போகாது. அல்லே லூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லே லூயா. அப்போ நம்மளுடைய சாட்சி வாழ்க்கை அழியாது, அது ஒரு புத்தகம் மாதிரி, அது அழிஞ்சு போகாது. ஆமென், அல்லே லூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்திய தேசத்துக்காக போராட்டங்களை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் கொடிகாத்த குமரன் இருந்தார், இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சாட்சி இன்னைக்கு வெளிப்படுதா? காந்தியடிகளை குறித்து சொல்கிறாங்களா? ஆமாவா இல்லைங்களா? அல்லே லூயா. அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, சில நமக்கு நல்ல சாட்சிகள் நம்மளுடைய மரணத்துக்கு பிறகும் அது இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென், சத்தமாக சொல்லுங்களே, அல்லே லூயா. உங்களுக்கு தெரியும் தொற்கால், என்ன கால்? ஆமென், இருக்கானா? இருக்கா, ஸ்தோத்திரம். என்ன கால் சொல்லுங்க. அந்த அம்மாவை குறித்து தெரியுமா? அந்த அம்மா அந்த ஊரில் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு சாட்சி, நிறைய விதவைகளுக்கு நிறைய நற்கிரியைகளை என்ன செய்கிறாங்க, அந்த சாட்சியை, அந்த அம்மாவினுடைய சாட்சியை எப்போ சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு,
செத்து போச்சு. இப்போ அங்கே இருக்கிற விதவைகள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க, எங்களுக்கு இருக்கிறத என்ன செய்கிறாங்க, கொடுத்தாங்க. அப்படியே கொடுத்து கொடுத்து எங்களை என்ன செஞ்சாங்க, எங்களை இல்லாத நிலைகளை, எங்களை இல்லாத அளவுக்கு எங்களுக்கு கொடுத்து எங்களை நல்ல நிலைகளை ஆதரித்து வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்களா? அந்த அம்மா செஞ்ச நல்ல குணங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, சில சூழ்நிலைகளில் நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு பிதிக்கிக்கிட்டே உள்ளே இருந்தோம்னு வச்சுக்கிறோங்களேன், கொடுக்கறதுக்குரிய நிலைகள் இல்லாத இருந்தோம்னா அதையும் அந்த சாட்சியும் சொல்லுவாங்க. நாம் கொடுத்தோம் என்றால் அதை காலம்லாம் நம்மளை சொல்லி காய்ப்பாங்க. நல்ல கொடுக்கிற மக இருக்கிறத அப்படியே எடுத்து என்ன செஞ்சிடும். அல்லேலூயா. ஒரு தாராள மனப்பான்மை அவங்களுக்கு என்ன செய்யும், இருந்துக்குது. ஆமென். அன்னைக்கு கூட ஒரு பிரதர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஆமென். அவர் சொன்னார், டெய்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 4 இடத்துல 10 சாப்பாடை ஹோட்டலில் வாங்கி அவர் என்ன செய்கிறாராம், அங்கே இருக்கிற ரோட்டுகளில் இருக்கிற நபர்களுக்கு கொண்டு போய் அந்த சாப்பாடை கொடுத்துட்டு வர்றாராம். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த நற்கிரியைகள் மாறாது. இந்த நல்ல சாட்சி பாருங்கள். ஆமென். ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து வித்தியாசமான கோலத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டில் கிடந்தாங்களாம். அவர் ஒரு சாப்பிடாத நிலைகளில் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி கிடந்தவொடனே அவரை பைக்கில் ஏற்றிட்டு நேராக கொண்டு போய் ஹோட்டலில் கொண்டு போய் நிப்பாட்டி அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறப்போ மற்றவங்களாம் ஒரு மாதிரி வெறிக்க என்ன செஞ்சாங்களாம், அப்படி பார்த்தாங்களாம். ஆனால் இது வேறுங்க என்ன செய்யலை, அந்த எண்ணங்களெல்லாம் கொண்டு வரலை. நேராக ஏற்றி கொண்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நல்ல நிலைகளை பராமரித்த உடனே அங்கே இருக்கிற நபர்கள் என்னையா வாங்குறீங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோம்னு சொன்ன உடனே சாப்பாட்டு காசையே குறைச்சி இந்த மாதிரி கம்மியான விலையில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற நிலைகள்லாம் என்ன செய்யிருக்காங்க. இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய நல்ல சாட்சிகள் நிறைய பேருக்கு முன்பாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அதன் சுகந்த வாசனைகளாக இருக்கும். அது சொல்ல 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 அது என்ன ஆனால் நற்பெயர்களை நமக்கு என்ன செய்யும், அது வளர்த்து கொடுக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. இந்த அம்மா ஒரு சிசியாக இருந்திருக்குது. சிசி. இந்த அம்மா மற்றவர்களுக்கு நிறைய காரியங்களை உதவி பண்ணியிருக்குது. நாம் நினைக்கிறோம் ஜெபிக்கிறது மட்டும்தான் சாட்சியா? இல்லை, இந்த மாதிரி மற்றவர்களை உபசரிக்கிறது என்னதான் சாட்சி தான். ஆமென். சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அந்த அம்மா செத்த உடனே ஒரு பெரிய தாக்கம், இந்த அம்மா செத்து போச்சே அப்படின்னு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அந்த நான் நினைக்கிறேன் சிலருடைய சாட்சிகள் தாக்கத்தை உண்டாக்கணும். ஆமென். ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய சாட்சிகள் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், ஆமென். உங்களுக்கு தெரியும் கொர்நேலியு, அவன் எப்படிப்பட்டவனா, தேவ பக்தி உள்ளவன். எப்படி உள்ளவன்? சத்தமாக சொல்லுங்களேன், ஆமென். தேவனுக்கு பயப்படுறவன், தான தர்மங்களை செய்கிறவன். அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறவன். எப்படி சாட்சின்னு பாருங்க. இதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. நீங்கள் வேறுங்க கஞ்ச கருமிங்க அப்படின்னு நம்மளை என்ன செய்யக்கூடாது, நம்மளை சொல்லக்கூடாது. எப்படிலாம் பாருங்க, தேவ பக்தி உள்ள ஒரு ஆள். அல்லேலூயா. இப்படிலாம் நம்மளை என்ன செய்யணும், நம்மளை சொல்லணும். நல்லா கொடுக்கிற நபர்கள் அப்படின்னு நம்மளை குறித்து என்ன செய்யணும், நம்மளை சொல்லணும். எந்த விதமான நிலைகள்லையும் நல்ல மௌனமாக இருக்கிறோம், சண்டையெல்லாம் போடாது அப்படின்னு நம்மளை குறித்து என்ன செய்யணும், நம்மளை சொல்லணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. வேலை பார்க்குற வேலைக்காரன் வந்து சொல்கிறான், ஊழியக்காரன்ட்ட வந்து கொர்நேலியுவை பற்றி சாட்சி சொல்கிறான். என் எஜமான் வந்து சாதாரணமான ஆள் இல்லை, நீதிமான், கடவுளுக்கு பயப்படுறவன், எங்கள் ஊர்லேயே ரொம்ப நல்லவர். யார் சொல்கிறது? வேலைக்காரன். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களோட வேலை செய்கிற ஒரு வேலைக்காரரு, இல்லை உங்களோட இருக்கிற ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து எனக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு போகிற இந்த அண்ணன் ரொம்ப நல்லவர், வேலைக்கு கூட்டிகிட்டு போகிற இந்த அக்கா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்களே. அல்லேலூயா. நேற்று ஒரு தம்பி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த தம்பி சொல்கிறாரு, அவர் இடத்துல வேலை செய்கிறார். அவர் வந்து சொன்னாராம், எப்போ உனக்கு என்ன தேவையோ நீ என்கிட்ட வந்து என்ன செய், கேளு, நான் உனக்கு தர்றேன், ஆனால் இல்லைன்னு மட்டும் நீ என்ன செஞ்சிடாத. எவ்வளோ பெரிய ஒரு வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு அந்த எஜமான் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். நீ எப்போ என்ன தேவைன்னு சொல்லி, ஏன்னா அவரை குறித்து அவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. என்ன தேவையோ நீ என்ன செய், கேளு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா.
உங்களுக்கு இந்த மாதிரி சாட்சி வாழ்க்கைக்குரிய நிலைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சாட்சிகள் நிலையாய் நிற்கக்கூடியது, சாட்சிகள் அழிந்து போகக்கூடியதல்ல. அல்லேலூயா. ஆமாம், சிலருடைய சாட்சிகளை பாருங்களேன். நம்ம இந்த நிலைகளில் இவங்கெல்லாம் வயசு பருவத்திலலாம் இவங்க ஒரு ஆம்பளை ஏறெடுத்து பார்த்தது சொல்கிறாங்களா சில சாட்சிகள். அல்லேலூயா. அந்த மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், அந்த மாதிரி சாட்சிகள் என்ன செய்யணும், இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சிலருடைய சாட்சிகள் என்ன செய்யும்னா சிலருடைய வாழ்க்கையை கெடுத்தே வரும். ஆமென். நீ அப்படி இல்லை, நீ அப்படி இருந்தியா அப்படிங்கிற நிலைகள் என்ன செஞ்சிடும். சிலருடைய சாட்சிகள் என்ன செஞ்சுன்னா வாழ்க்கையை சீரழிச்சு. நல்லா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு கோபம் வாழ்க்கையை கெடுத்து போகும். எப்படி இருப்பாங்க? ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. 99% பார்த்தோம்னா எல்லா காரியத்திலையும் கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு குணம் ஒட்டுமொத்தமாக கெடுத்து போகும். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் அபியா அண்ணா, அது அனனியா சபீரா, அந்த 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 அவங்களுடைய சாப்டர் உங்களுக்கு தெரியும். கலைவாணி ஜெயிச்சிடாதே, நல்லா கவனி. ஆமென். அப்போ நமக்கு அந்த அனனியாவினுடைய சபீராளுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை பெற்றாங்களா? நல்ல சாட்சி. சொல்லுங்க, என்ன சாட்சி? நல்ல பெற்ற சாட்சம். சீசர்களோட கூடவே இருந்தாங்களா? அப்போஸ்தலர்களோட கூட இருந்தாங்களா? சொல்லுங்க, நல்ல சாட்சி. நல்ல ஜெபிக்கிறவங்களா? நல்ல ஜெபிக்கிறவங்க. எல்லாத்துலேயும் அவங்களுக்கு நல்ல குணம், எதுலையுமே அவங்கள என்ன செய்ய முடியல, குறை சொல்ல முடியல. ஆமென். ஆனால் எல்லாத்துலேயும் நல்லவங்களாக இருந்துட்டு அந்த சொத்தை கொண்டு போய் விற்று அப்போஸ்தலர்கள் மத்தியில் வைக்கிற காரியத்தில் ஒரு பொய்யை சொல்லிவிட்டார். அல்லேலூயா. சொன்னது ஒரே பொய் தான், ஒரே பொய். சாட்சி கெடுத்து பிடிச்சா? யோசிச்சு பாருங்களேன். எல்லா நல்ல குணமும் இருந்துச்சுக்கா அவகிட்ட. எந்த குணம் நல்ல குணம் இல்லை? எல்லா குணமும் நல்ல குணம். ஊழியக்காரங்களோட பழகிறது, ஜெபிக்கிறது, ஆராதனையில் கலந்து கொள்றது, எல்லா நல்ல குணமும் இருக்குது. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தில் அவங்ககிட்ட கெட்டு போன அந்த சாட்சி வாழ்க்கையவே சீரழிச்சிருச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. எல்லாம் நல்லா இருந்து என்னங்க பிரயோஜனம்? ஒன்னே ஒன்று, அதையும் சரி செஞ்சிடணும். என்னது? சொல்லுங்க, அந்த ஒன்னையும் சரி செஞ்சிடணுங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு தெரியும் ரெபேக்காளுடைய சாட்சி, ஈசாக்குடைய சாட்சி, ஆபிரகாமுடைய சாட்சி. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நிதானித்து யோசிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்களையும் நல்ல சாட்சிகளும் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், சிலருடைய சாட்சிகளை பாருங்களேன், ஓவராக போட்டு டெக்கரேஷன் பண்ணுங்க. இந்த பிள்ளை எப்படி சாட்சி? ஓவராக ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக போடுங்க. இந்த அண்ணன் நல்லா ட்ரெஸ்ஸு போட மாட்டார், இந்த அண்ணனுடைய பார்வை சரி இருக்காது, சாட்சி என்ன எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த சாட்சிலாம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த சாட்சிகளெல்லாம் மாற்றி நல்ல சாட்சிகளை நமக்குள்ளேருந்து வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆமாம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கிறேன். பேதுருக்கிட்ட கேட்குறார் ஆண்டவர். நேராச்சோ பேதுருக்கிட்ட ஆண்டவர் கேட்குறார், நீ என்னை நேசிக்கிறியா? அல்லேலூயா. அப்போது பேதுருவினுடைய சாட்சி வாழ்க்கையில் கொஞ்சம் விரிசல் விழுந்திருக்குது. என்ன விழுந்திருக்குது? சாட்சி வாழ்க்கையில் என்ன விழுந்திருக்குது? இப்போ உண்மையான சாட்சி இருக்குதா இல்லையான்னு ஆண்டவர்கிட்ட தேடி பார்க்குறாரு. இப்போ ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படி இப்படி நீ என்ன செய்யறான் சொல்கிறான். ஆனால் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும் என்ன விழுந்திருக்குது வாழ்க்கையில். ஆண்டவருக்கும் அவனுக்கு இருக்கிற ஒரு நிலைகளில் என்ன விழுந்திருக்குது? விரிசல் விழுந்திருக்குது. அப்படின்னு இப்போ எதை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான்? தொழிலை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். எதை விட ஆரம்பிச்சிட்டான்? தேவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். என்ன டே? லவ்வர்ஸ் டே. என்ன டே? இப்போ இந்த மாதிரி ஆண்டவரை நேசிக்கிறத விட்டுட்டு எதையே நேசிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நிலைகள்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது. இப்போ கடைசியில் நல்லா கவனிங்க. இப்போ என்ன உண்டாகுதுன்னா இவன் தேவனை நேசித்த சாட்சி வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு? கெட்டு போச்சு. கவனிங்க. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அந்த விரிசல் விழுந்த சாட்சி வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் தட்டி எழுப்புறதுக்கு அவனிடத்துல போறாரா?
அல்லேலூயா. அவனை கூப்பிட்டாரா, மறுபடியும் அவரிடத்துல வந்தானா, இப்போ என்ன உண்டானுச்சுன்னா விரிசல் விழுந்த சாட்சி வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு இணைப்பு உண்டாக ஆரம்பிச்சிச்சா. இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறீங்கன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் விழுந்த இந்த கெட்ட சாட்சிகளுக்கு மத்தியில் இது எல்லாத்தையும் தூக்கி நான் ஆண்டவரை சுருட்டி வெளியில் போட்டுற ஆண்டவரே, இனிமே என் வாழ்க்கையில் நல்ல சாட்சிகள் வெளிப்படுவதாக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படியே எழுந்துருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. யோசேப்புடைய சாட்சி வாழ்க்கை யோசேப்பு உயர்த்துச்சுங்க. சொல்லுங்க, இயேசுவோடைய சாட்சி வாழ்க்கை சொல்லுங்க, இயேசுவை உயர்த்துச்சுங்க. சொல்லுங்க, எங்களுடைய சாட்சி வாழ்க்கை சொல்லுங்க, இந்த நாட்களில் எங்களையும் உயர்த்தும். நல்ல ஒரு கை தட்டுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் கண்களை மூடுங்க. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல்கள் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி அப்பா. சொல்லுங்க, ஆமென். நாங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சாட்சிகள், இன்றைக்கு மரித்தாலும் மோட்சவாசிகள். நாங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சாட்சிகள், இன்றைக்கு மரித்தாலும் கோடி கோடி மனிதர்கள் இயேசுவுக்கு சாட்சிகள். வேதத்தை படித்தாலே விளங்கும் அவர் மாட்சிகள். யூதாசும் பிளாத்தும் கூட நேரடி சாட்சிகள். 100க்கு அதிபதியும் சொன்னானே சாட்சிகள். நாங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சாட்சிகள், இன்றைக்கு மரித்தாலும் மோட்ச. நீங்க உங்க சாட்சி வாழ்க்கை என் மரணத்துக்கு பிறகு பேசும். என்னுடைய சாட்சி வாழ்க்கை என்னுடைய 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 ஜீவன் இந்த பூமியை விட்டு போனதுக்கு பிறகு பேசும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நற்சாட்சிகளை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களா நாங்க நிக்க ஆண்டவரே, நாங்க வாழ ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபையில் ஆவியானவர் கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கை நீட்டுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகள் எல்லாத்தையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியத்துக்கு ஆண்டவரே ஜெபிப்பார்களாக. ஜெபத்தில் ஆண்டவரே நாங்கள் இந்த அற்புதங்கள் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாபாரங்கள் அற்புதம் நடக்கட்டும், சரீர சுகம் உண்டாகட்டும், வேலையில் அற்புதம் நடக்கட்டும், விடுதலையை கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே. வீடை கட்டி கொடுங்க ஆண்டவரே, கற்பத்தின் நன்மைகளை கொடுங்க, சமாதானத்தை தந்தருளுங்க, எல்லா தடைகளும் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.